தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஜனவரி 2025 தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் எப்பொழுது என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா, மாங்கல்ய கயிறை எந்த நாளில் மாற்றுறது மங்களகரமான நாளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற தகவலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதே மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி அடுத்தடுத்த மாதத்துலேயும் நல்ல நாட்களை நீங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த மாதத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் எப்போது என்ற தகவலை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து முக்கியமான குறிப்பு, நம்ம சொல்கிற டேட்டை தவிர்த்து மற்ற நாளில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கும், அதாவது உங்களுடைய கல்யாண நாளோ பிறந்த நாளோ வேறு ஒரு நாளில் மாற்றலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பான முகூர்த்த நாள் தாலி கயிறு மாற்றுவதற்கு. அதை தவிர்த்து நீங்கள் ஒரு நாள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல முகூர்த்த நாளாக இருக்காது. வேணும்னா அது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செலக்ட் பண்ண அந்த தேதியில் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கோங்க. மற்றபடி இந்த நாளில் மாற்றிக்கலாமா, அது சிறப்பான நாளாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற நாள் சிறப்பான நாளாக இருக்காது. ஏன்னா நம்ம தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம்ல. அதை தவிர்த்து இன்னொரு நாள் கேட்குறப்ப அது எப்படி வரும்? சரி, நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த நாட்களில் தான் மாற்றணும். மாற்றக்கூடாத நாட்கள் புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ இந்த சனி, புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் தாலி கயிறு எந்த காரணத்தை கொண்டும் மாற்றவே கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. விதிவிலக்கான ஒரு சில நாட்கள் இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வீகமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம், ஆடி 18, மாசி மகம், திருவாதிரை திருநாள். இந்த நாட்களில் கிழமை, திதி, நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான சிறப்பான தெய்வீகமான நாள் ஜனவரி 2025 வருது. ஆமாங்க, இந்த திங்கட்கிழமை 13ஆம் தேதி இந்த நாள் உங்களுக்கு திருவாதிரை திருநாள். இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை காலை நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு அற்புதமான நாள். மாங்கல்ய பலம் உங்களுக்கு கூடும். ஜனவரியில் நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு 13ஆம் தேதி மாற்றிடுங்க. இது ஒரு சிறப்பான நாள். இதை விட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு நாளுமே ஜனவரி மாதத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:30 6 அப்படின்றது மிக சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் உங்களால் முடியல அப்படின்னா 10-12 மணிக்குள்ளாக தாலி கயிற்றை மாற்றிக்கோங்க. மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது. அடுத்து கரி நாட்கள் 14, 15, 16, 24, 30. பொதுவாக கரி நாட்களில் நல்ல விஷயங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. ஓகே. அடுத்து மாதம், எந்த மாதத்தில் தாலி கயிறு மாற்றுறது சிறப்பு? சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி இந்த மாதங்களில் மாற்றுறதுன்றது சிறப்பு. ஓகே, இப்போ நம்ம நாட்களை கண்டுபிடிக்கலாங்களா? அதாவது தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா வளர்பிறை நாட்களில் வர பஞ்சமி, தசமி திதிகளை கண்டுபிடிக்கிறது அவசியம். இந்த வளர்பிறை நாட்கள் அப்படின்னா என்னென்னு தானே யோசிக்கிறீங்க. பௌர்ணமிக்கு பிறகு வர அந்த 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். அமாவாசைக்கு பிறகு வர 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வளர்பிறை நாட்கள். அமாவாசைக்கு முன்ன வர 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்பிறை நாட்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா சதுர்த்திக்கு அப்புறம் பஞ்சமி வரும். இது சனிக்கிழமை வருது, மாற்றக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமி, நவமி, தசமி புதன்கிழமை வருது. இதுவே செவ்வாய்க்கிழமை வந்தால் மாற்றலாம், திங்கட்கிழமை வந்தால் மாற்றலாம், வியாழன் மாற்றலாம். ஆனால் புதன் மாற்றக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேய்பிறை நாட்களாக வந்துடுது. தேய்பிறையில் தான் நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னா இதில் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுங்க. இதுலேயும் பஞ்சமி சனிக்கிழமை வருது, தசமி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையும் நம்மளால் தாலி கயிறு மாற்ற முடியாது. இல்லை நீங்கள் தாலி கயிறு ஜனவரியிலே மாற்றி தான் ஆகணும் அப்படின்னா சுப முகூர்த்த நாளில் ஏதாவது ஒரு நாள், இப்போ உதாரணமாக சுப முகூர்த்த நாள் 19, 20, 31. 19 ஞாயிற்றுக்கிழமை மாற்றக்கூடாது, 20 திங்கட்கிழமை இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கலாம். 31 பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாற்றக்கூடாது. ஸோ உங்களுக்கு 2 நாட்கள் இருக்குது. 13ஆம் தேதி
அருமையான அற்புதமான நன்னாள். இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 20ஆம் தேதி நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஓகே, வேறு வழி இல்லாதவங்க இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் 13. இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க, இந்த அற்புதமான நாளை தவற விட்டுட்டிங்கன்னா 20. ஓகேங்க, சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.